அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறுபடியும் இந்த பாடத்தினூடாக நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்னும் ஒரு பாடத்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைய நாளில் எங்களுடைய பாடத்தில் நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், எங்களுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதரவற்ற குழந்தைகள் இல்லாத ஒரு உலகம் அப்படின்றது தான் எங்களுடைய பிரதான தலைப்பாக இருக்க போகுது. அதாவது என்ன இந்த ஆதரவற்ற குழந்தைகள்? உங்களுக்கு இந்த ஆதரவற்ற குழந்தைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி ஒரு வார்த்தை இதை நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கீங்களா? யார் இந்த ஆதரவற்ற குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். இப்போ உங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளை பார்த்துக்கொள்கிறதுக்கு, நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு அம்மா அப்பா 2 பேரும் இருப்பாங்க. ஆனால் சில பிள்ளைகளுக்கு என்ன செய்யாதுன்னு கேட்டால் அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான அதை அம்மா அப்பா இல்லாதது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றி பார்த்துக்கொள்கிறதுக்கு, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கறதுக்கு யாருமே இல்லாத சந்தர்ப்பத்தில் அப்படி இருக்கிற குழந்தைகளை நாங்கள் ஆதரவற்ற குழந்தைகள்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆகவே கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு இருக்கிற நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், இன்றைய நாள் தலைப்பின்ற நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஆதரவாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும். யாராவது ஒருத்தர் அவங்கள பார்த்துக்கொள்கிறதுக்கு இருக்கணும். ஏன்னா எங்களுக்கெல்லாம் இருக்கிறாங்க தானே. எங்களுக்கெல்லாம் இருக்கிறனால தான் நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணுறோம், எங்களுடைய வேலைகளை நம்ம சரியாக செய்து கொள்கிறோம், ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, நாங்கள் படிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி காரியங்கள்லாம் அந்த பிள்ளைகளுக்கும் தேவை தானே. அந்த பிள்ளைகளும் படிக்கணும், அந்த பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போகணும். அப்போ அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு, அவங்கள பார்த்துக்கொள்கிறதுக்கு எப்போவுமே பிள்ளைகள் யாராவது ஒருத்தர் இருக்கணும். அப்போது யாருமே இல்லாத பிள்ளைகள், ஆதரவற்ற பிள்ளைகள் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இன்றைய நாளுடைய தலைப்போட அர்த்தம். அப்போது இந்த தலைப்பை குறித்து நாங்கள் இன்னும் அதிகமாக உள்ளுக்கு போய் பார்த்தோமா இருந்தால், இந்த ஆதரவற்ற குழந்தைகள் நாங்கள் எப்படி இல்லாமாக்குறது, அதாவது அவங்களுக்கு எப்படி நாங்கள் ஆதரவை கொடுக்க போகிறது, யார் போய் அவங்கள பார்த்து கொள்ள போகிறா அப்படின்றது தான் இன்றைய நாளில் நாங்கள் தொடர்ந்து கதைக்க போகிறோம். சரியா? அப்போது இதை பற்றி கதைக்கும்போது நமக்கு முக்கியமாக ஒருத்தவங்களை பற்றி நாங்கள் கண்டிப்பாக கதைச்சே ஆகணும். அவங்க தான் அன்னை தெரேசா. சரியா? இந்த பேரை நீங்கள் இதுக்கு முதல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க அன்னை தெரேசான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பற்றி. சரியா? அப்போ அந்த அன்னை தெரேசாவை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். இவங்க எப்படி அந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு எப்படி உதவி செஞ்சாங்க அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அன்னை தெரேசான்றதை பார்க்கும்போது பிள்ளைகள், அன்னை தெரேசா அப்படின்றவங்க இந்தியாவில் பிறந்தவங்க கிடையாது. உங்களுக்கு தெரியும், அவங்க இந்தியாவில் தான் அநேக ஊழியங்களை செஞ்சாங்க. இருந்தாலுமே அன்னை தெரேசான்றவங்க இந்தியாவில் பிறந்தவங்க கிடையாது. அவங்க வேறு நாட்டில் பிறந்து அங்கே ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு பெண். சரியா? அவங்க வேறு நாட்டில் பிறந்து வேறு மொழி பேசுகிறவங்க, ஹிந்தியோ இல்லாட்டி இந்தியாவில் உள்ள எந்த மொழியும் தெரியாதவங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு நாள் அப்படி இந்தியாவில் ஒரு ட்ரெயினில் ஒரு பயணம் போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலையில் அந்த பயணத்தில் போகும்போது அவங்க முடிவு செய்கிறாங்க, இந்த இந்தியாவுக்கு பார்க்கும்போது இந்தியாவில் அநேகமான பேர் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஸ்பெஷலாக தொழுநோயின்னு சொல்லிட்டு ஒரு நோய் ஒன்று இருக்குது பிள்ளைகள். அந்த நோய் இருந்தவங்களை அந்த நோய் இருக்கிறவங்கள போய்ட்டு நம்ம தொட்டால் அந்த நோய் எங்களுக்கும் பரவிடும்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அப்படி அந்த நோய் இருக்கிறவங்களே யாருமே தொடுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான நோய் இருக்கிறவங்களை இந்த சமூகம் என்ன செஞ்சிச்சின்னு கேட்டால், அப்படியே ஒதுக்கி வச்சிச்சு. இவங்கள நம்ம தொடக்கூடாது, இவங்களோட நம்ம பேசக்கூடாது, பேசினா நமக்கும் அந்த நோய் வந்துடும் அப்படின்னு யோசித்து ஒதுக்கி வச்சவங்க தான் இந்த இந்தியாவில் உள்ள மக்கள். அப்போ இதெல்லாம் இந்த அன்னை தெரேசா பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னு கேட்டால், சமூகத்தில்
அவங்கவுங்கள நல்லா இருக்கிறவங்கள பார்த்துக்கொள்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் முதல்லே சொன்னேன் இல்லையா, நம்மள மாரி பிள்ளைகள பார்த்துக்கொள்றதுக்கு நம்ம அம்மா, அப்பா அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா, இந்த மாரி ஒதுக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? இப்போ இந்த மாரி ஒதுக்கப்பட்டவர்கள் யாருமே அவங்கள பார்த்துக்கொள்ள இல்லாம இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்களை யார் பார்த்துக்கொள்ளுவா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சு என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அவங்க முடிவு ஒண்ணு பண்றாங்க. இல்ல, இது யாரும் வந்து பார்க்க தேவையில்ல. நான் தான். ஆண்டவர் வந்து என்ன தான் அனுப்பியிருக்கிறாரு, இவங்கள வந்து பார்த்துக்கொள்றதுக்காக. நான் தான் ஆண்டவர் என்ன தான் உபயோகிக்க போறாரு இவங்கள பார்த்துக்கொள்றதுக்கு, அப்படின்ற ஒரு முடிவு என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அவங்க அந்த ரயில் பயணத்தில எடுத்து, அவங்க அதுக்கப்புறம் இந்தியாவிலே வந்து தங்கிக்கொள்றாங்க. அதே மாதிரி இந்தியாவுல மக்கள் பேசுகிற மொழிகளை கற்றுக்கொள்கிறாங்க. அதே மாதிரி சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவங்க, யாருமே பார்த்துக்கொள்ள இல்லை அப்படின்னு கைவிடப்பட்டவங்க, அந்த விசேஷமாக தொழுநோய் வந்தவங்க, அதே மாதிரி நிறைய விஷயங்களால் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அன்னை தெரேசா அரவணைச்சு அவங்கள பார்த்துக்கொள்கிறாங்க. பார்த்துக்கொண்டு அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்குறாங்க. அவங்களோட நோய்கள் குணப்படுறதுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுக்குறாங்க. விசேஷமாக இந்த தொழுநோய் வந்தவங்கள மற்றவங்களாம் தொடுறதுக்கே பயப்படுற ஆக்களை இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்களோட காயங்கள் எல்லாத்தையும் கழுவி அவங்கள சுத்தமாக்கி அப்படி அன்பாக பார்த்துக்கொள்கிறாங்க. அப்போது இந்த ஒரு அன்னை தெரேசா அப்படின்ற இந்த ஒரு கதையில இருந்துட்டு நாங்கள் கற்றுக்கொள்கிற விஷயம் என்ன பிள்ளைகள் பாருங்கள், அன்னை தெரேசா அப்படின்றவங்க வந்துட்டு அந்த நாட்டுக்கு சொந்தமே இல்லாதவங்க. அவங்க நினச்சிருந்தா அது யாரோ ஏதோ ஒரு நோயின்னு வந்துருச்சு, யாருமே தொடலை, நம்ம மட்டும் எதுக்காக தொடணும், தொட்டு நம்ம மட்டும் என்னத்துக்கு நோயை உருவாக்கி கொள்ளணும் அப்படின்லாம் யோசிக்காமல், ஆண்டவருடைய அன்பு அவங்களுக்கு போய் சேரணும். ஆதரவற்றவர்கள், திக்கற்றவர்களுக்கு இந்த தேவனுடைய அன்பு போய் சேரணும் அப்படின்றதுக்காக அவங்க யோசித்து, ஆண்டவர் மேலே வச்சிருந்த அந்த அன்பினால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யாருமே இல்லாதவர்களுக்காக அந்த இடத்துல நின்று பல வைத்தியசாலைகள்லாம் அவங்க திறந்து வச்சுருக்குறாங்க. விசேஷமாக இந்த தொழுநோய் உள்ளவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு வைத்தியசாலைகள், அந்த மாதிரி நிறைய காரியங்களை அவங்க செஞ்சுருக்குறாங்க. அதுக்காக அவங்களுக்கு நொபெல் பரிசு கூட கிடச்சிச்சு. நொபெல் பரிசுன்றது பிள்ளைகள் உலகத்திலேயே மிக உயர்ந்த விருது. அந்த விருது வந்து அவங்களுக்கு கிடச்சிச்சு, அவங்க செஞ்ச இந்த சேவைகளுக்காக. அப்போ அவங்க வந்து அந்த விருதுக்காக அந்த சேவையை செய்யலை, ஆண்டவருடைய அழைப்பு அவங்களுக்கு இருந்ததுனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த சேவைகளை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அப்போது இப்போ நம்ம முதல்ல கதைச்சோம் இல்லையா, ஆதரவற்ற பிள்ளைகள்னு சொல்லிட்டு. இந்த ஆதரவற்ற பிள்ளைகள் அப்படின்னு சில பேர் இருக்கும்போது பிள்ளைகள், எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது, யார் இவங்கள போய்ட்டு பார்த்துக்குவா அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, நம்ம எப்படி யோசிக்கிறதுக்குன்னு கேட்டால், அன்றைக்கி அன்னை தெரேசா எப்படி யோசித்தாங்களோ, யார் போய்ட்டு இவங்கள பார்த்துக்கொள்வா, யாராவது வந்து பார்த்துக்கொள்வாங்களா அப்படின்லாம் அன்னை தெரேசா யோசிக்கலை. அன்னை தெரேசா என்ன யோசித்தாங்க, நான் தான் இவங்கள பார்த்துக்கொள்ள இருக்கிறேன், ஆண்டவர் என்ன தான் இவங்கள பார்த்துக்கொள்றதுக்காக என்ன தான் அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாங்க. அதே மாதிரி தான் பிள்ளைகள் இன்றைய நாளில் ஆதரவற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் யார் இருக்கிறான்னு கேட்டால் நம்ம தான் இருக்கிறோம். நம்ம தான் அவங்கள பார்த்துக்கொள்ளணும். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற விதத்தில் தேவன் எங்களை எப்படி அன்பாக பார்த்துக்கொள்கிறாரோ பிள்ளைகள், அதே மாதிரி நம்ம ஆதரவற்றவர்களுக்காக, ஒதுக்கப்பட்டவர்களுக்காக, யாருமே கண்டு கொள்ளாதவர்களுக்காக, நோயுற்றவர்களுக்காக ஆண்டவர் எங்களை எப்படி பார்த்துக்கொள்கிறாரோ நாங்கள் அவங்கள அதே மாதிரி பார்த்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் பிள்ளைகள். ஆகவே இந்த பாடத்தை நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கொள்வோம். இப்போ முடியாமல் இருக்கலாம், நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு எப்போ முடியுமோ அந்த வயசுக்கு நாங்கள் வரும்போது கண்டிப்பாக நாங்கள் எங்களால் முடிஞ்ச விஷயங்களை
இந்த மாதிரி ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக, இல்லாட்டி ஒதுக்கப்பட்டவர்களுக்காக, சமுதாயத்திலிருந்து தள்ளி வைக்கப்பட்டவர்களுக்காக, திக்கற்றவர்களுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களால் முடிஞ்ச விஷயங்களை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்றத நாங்கள் நினச்சி வச்சுக்கொள்ள வேண்டும் பிள்ளைகள். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த பாடத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, அன்னை தெரேசாவை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் அனாதையாயிருப்பவர்களுக்காக, ஆதரவற்று இருப்பவர்களுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, நோயுள்ளவர்களுக்காக, சமுதாயத்தினால் தள்ளி வைக்கப்பட்டவர்களுக்காக எங்கள் வாழ்க்கையை ஒப்புவித்து எங்களால் முடிந்த காரியங்களின் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு கர்த்தர் எங்களுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் தாமே அவ்வாறு செய்வதற்கு எங்களுக்கு தேவையான சக்தியையும் ஆறுதலையும் வழிகாட்டலையும் தந்தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமென்.